நண்பர்களே, வாழ்க்கையில பணக்காரராக இருப்பதற்கு பல நன்மைகள் உள்ளன. ஆனாலும் ஏழையாக இருப்பதிலும் சில பயன்கள் இருக்கின்றன. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு பணக்காரர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லை ஏழைகள் வாழ்க்கை நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க. பணக்காரர்களின் வாழ்க்கை. 1. வாழ்க்கையில் வசதிகள் அதிகம். விளக்கம்: பணம் அனைத்து வசதிகளையும் கொண்டு தருகிறது. சொகுசு வீடு, வாகனம், சிறந்த மருத்துவம். உதாரணம்: ஒரு பணக்காரன் தேவையான உணவு, உடை, வீடு எதற்கும் கவலைப்பட வேண்டாம். 2. சிறந்த கல்வி மற்றும் வாய்ப்புகள். விளக்கம்: பணக்கார குழந்தைகள் சிறந்த பள்ளி, பல்கலைக்கழகம், வெளிநாட்டு கல்வி ஆகியவற்றை பெறுகிறார்கள். உதாரணம்: பணக்காரர்கள் அவர்களின் கனவுகளை எளிதாக நிதியளிக்க முடியும். 3. தொழில் மற்றும் முதலீடுகளில் சிறந்த அணுகல். விளக்கம்: அதிக பணம் இருப்பதால் தொழில்கள் தொடங்குவது மற்றும் முதலீடு செய்வது எளிது. உதாரணம்: ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் பணக்காரர் அதை உடனே பயன்படுத்த முடியும். 4. சமூகத்தில் உயர்ந்த மரியாதை. விளக்கம்: பணக்காரர்களுக்கு அதிக மரியாதை, பெரிய தொடர்புகள், கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். உதாரணம்: பெரிய நிலைப்பாடு உள்ளவர்களிடம் எல்லோரும் கவனம் செலுத்துவார்கள். ஏழைகளின் வாழ்க்கை. 1. எளிமையான வாழ்க்கை, குறைவான மன அழுத்தம். விளக்கம்: பணக்காரர்கள் பெரிய பதவிகள், முதலீடுகள், வியாபாரம் போன்றவற்றால் பெரும் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். ஏழைகளுக்கு அத்தனை பெரிய பதவிகள் தேவையில்லை. உதாரணம்: குறைவான பணத்தால் அவசியமில்லாத கவலைகள் குறையும். 2. உறவுகள் உண்மையாக இருக்கும். விளக்கம்: ஏழைகளுக்கு இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களின் பணத்திற்காக மட்டும் வரமாட்டார்கள், உண்மையான உறவுகள். உதாரணம்: பணக்காரர்களை சுற்றி இருப்பவர்களை நம்ப முடியாது, ஏழைகளின் உறவுகள் உண்மையானவை. 3. கடன் மற்றும் பணச்செலவுகள் குறைவாக இருக்கும். விளக்கம்: ஏழைகளுக்கு அதிக கடன் இல்லை, அவர்கள் அதிக செலவுகளுக்கு பதிலாக குறைந்த பொருட்களால் வாழ முடியும். உதாரணம்: பணக்காரர்கள் பல மில்லியன் கடனில் சிக்கிக்கொள்ளலாம், ஆனால் ஏழைகளுக்கு அந்த கவலை இல்லை. 4. எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். விளக்கம்: ஏழைகள் எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். பணக்காரர்கள் நஷ்டம் ஏற்பட்டால் வாழ முடியாது. உதாரணம்: நாளைய நாள் எப்படி இருக்கும் என்று பணக்காரர் பயப்படுவார், ஏழை அதற்கு தயார். முடிவு: பணம் வாழ்க்கையை வசதியாக்கும், ஆனால் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதை மனிதன் தான் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு அங்கம்தான், ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை பூர்த்தி செய்யாது. மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் பணத்திற்காக மட்டுமே மனிதன் வாழக்கூடாது. மனிதன் வாழ்க்கையில் தாய், தந்தை, மனைவி, மக்கள், உறவுகள், நட்புகள், சொந்த பந்தம் என 1000 மனிதர்கள் பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையால் மனிதன் மனிதர்களுக்காக மட்டுமே வாழ வேண்டும். இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க நண்பர்களே? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க நண்பர்களே.